ஆடி மாசத்துல வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது பாரம்பரியமா ஏதாவது இருக்கா மேம்? இத தாண்டி? ஆமா. ஆடி மாசத்தில் வீடு கட்டுதல் கூடாது. வீடு வீடு பண்ற அதான் பூமி நம்ம தாய். அந்த தாய தொந்தரவு பண்ண மாட்டோம். நோண்டுறது, கொல்றது. தோண்டுறது அந்த மாரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. அதே மாரி ஆடி மாசத்தில் இது பண்ண மாட்டோம். அதாவது கல்யாணம் முடிஞ்சா கண்டிப்பா முதலிரவு அந்த மாரி குழந்தை பாக்கியம் வந்துரும். அதனால ஆடி மாசத்துல கல்யாணம் கல்யாணம் இங்க பண்ண பண்ண மாட்டோம். மாட்டாங்க. ஆனா சில சமுதாயத்துல ஆடி மாசத்துல கல்யாணம் கட்டுவாங்க. பண்ணுவாங்க. பண்ணவங்க என்னன்னா, அந்த மாசத்துல அவங்களுக்குள்ள எந்த இதுவும் உறவு வச்சுக்க மாட்டாங்க. சாந்தி முகூர்த்தம் வைக்க மாட்டாங்க. ஆவணி மாசத்துல தான் வைப்பாங்க. அந்த மாரி ஆடி மாசத்தில் சில விஷயங்கள், இந்த விஷயங்கள நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா ஆடி பெருக்கள் ஒரு இடம் முடிக்கணுமா? முடிக்கலாம். ஒரு இடம் முடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் பண்றீங்களா? பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பாகக்கூடியதாக இருக்கும். ஆனால் மத்த நாளில் நம்ம பண்ணக்கூடாது. ஆடிங்கிறது ஆடி ஆடி அப்படிங்கிறதுனா, அசைந்து ஆடுதல் அப்படிங்கிறது. ஆடி டான்ஸ் ஆடுறது மாரி. அசைந்து அசைந்து வர்றது. ஆடி மாசத்தில் ஒரு பொருள் அம்மி கூட நகரும். அம்மி கூட ஆடிக்காற்றில் அம்மி கூட நகரும் அப்படிம்பாங்க. அம்மி நகர்ந்தால் என்னன்னா, அவ்வளோ காத்தடிக்கும். ஒரு பொருளை ஒரு இடத்துல நிக்க வைக்காம பறக்கடிக்க வைக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம எந்த உறவை உருவாக்குனாலும், எந்த பொருளை உருவாக்குனாலும் நம்மகிட்ட தங்காது. ஓடிரும். அதனால அத நம்ம எடுக்க வேண்டாம் அப்படிம்போம்.